Hi friends, welcome to PR Mobile Solution. நம்ம இன்றைக்கி சாம்சங் J8 கேமரா கிளாஸ் மாற்றுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமரா கிளாஸ் மாற்றுறது ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு ப்ளோயரில் ஹீட் பண்ணி இந்த கேமரா கிளாஸ் எடுத்துக்கலாம். ப்ளோயர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே ஷார்ப்பான பிளேடு கொண்டு நீங்கள் வந்து கேமரா கிளாஸை எடுக்கலாம். கேமரா கிளாஸ் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக வச்சுருக்க டபுள் சைட் டேப்பு, இது கேமரா கிளாஸ் வாங்கும்போது அவங்களே கொடுப்பாங்க கடையில். இந்த டபுள் சைட் டேப்பை நம்ம அந்த மொபைலோட ஒட்டிடலாம். இப்படி கரெக்டாக பொசிஷன் பார்த்து ஒட்ட வச்சோம்னா இது ஈஸியாக நீங்களே வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒட்டியாச்சு. இப்போ மேலாட் இருக்க அந்த ஸ்டிக்கரை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கேமரா கிளாஸில் 2 சைடுமே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை ஒரு சைடு ஸ்டிக்கர் மட்டும் எடுத்துகிட்டு டைரெக்டாக ஃபோனில் ஒட்ட வச்சிடலாம். டஸ்ட்டு எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க. டைரெக்டாக நம்ம ஃபோனில் ஒட்ட வச்சிடலாம். அவ்வளோ கரெக்டாக சீட் பண்ணிட்டிங்கன்னா அது டபுள் சைட் டேப்பு நல்லா பிடிச்சிக்கும். ஸ்டிக்கர் உரியரலாம். அவ்வளோதாங்க, சாம்சங் J8 கேமரா கிளாஸ் மாற்றியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமரா இப்போ செக் பண்ணிடலாம், நல்லா ஒட்டியிருக்கு. கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிற ஒரு டைம் பார்த்துக்கலாம். இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, நானே நினச்சி பார்க்கல. நல்லா கிளாரிட்டியாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.